வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8 இன்றைக்கி விஜய் சேதுபதி அருண் பிரசாத்தை வச்சே முடிச்சு விட்டு போயிட்டாருங்க. இடையில அந்த பாவமான கேரக்டரு ராணவ், பவித்ரா அண்டு ஜெஃப்ரி இவங்கெல்லாம் மாட்டி ஒரு நாள் முடிஞ்சிடுச்சு இன்றைக்கி. ஒரு ஹோஸ்ட் ஒரு பிளேயரை இந்தளவுக்கு இறங்கி அடிக்கணுமா அப்படின்னா சத்தியமாக இது ஒரு பிளேயரோட மனநிலையே உடச்சி நான் வெளியே போகிறேன்டா அந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு போயிட்டாப்புல விஜய் சேதுபதி. இந்த இடத்துல தான் கமலஹாசன் அண்ட் விஜய் சேதுபதி 2 பேர் இருக்காங்க. ஒருத்தவங்களை எப்படி பக்குவமாக எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கணும். இது ஏதோ ஹோஸ்ட் விஎஸ் கண்டஸ்டண்ட் அருண் பிரசாத் ஏதோ பர்சனல் வெஞ்சன்ஸ் மாதிரி இருந்துச்சு பேசுனது இன்றைக்கி. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அருண் பண்ணது தீபக் பண்ணது இன்டென்ஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அருண் பிரசாத் பண்ணதும் ஒரு வகையில் இன்டென்ஷன் இல்லாமல் தான் பண்ணியிருப்பான். என்னென்னா, அருண் இப்போ தீபக் ஸ்கில்டு லேபர்னு ஏதோ தெரியாமல் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க எல்லோரும். இப்போ அருணோட வாதம் என்னென்னா, ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி தான், அதனால் இதில் எதுக்கு பாகுபாடு, எல்லோரும் சமம் அப்படிங்கிறதுனால அந்த வார்த்தை தான் சொல்லியிருப்பான். விஜய் சேதுபதி என்ன சொல்கிறாப்புல இங்கே ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அருணை பார்த்து லேபர்னால் இது ரொம்ப கேவலமானவங்க இல்லை, ஐ மீன் ரொம்ப கீழ்த்தரமான வார்த்தை இல்லை அந்த மாதிரி சொல்லி விட்றாப்புல. ஆனால் அருணோட இன்டென்ஷன் எல்லோரும் சமம் அப்படிங்கிறது தான். அதை விஜய் சேதுபதி லாஸ்ட்டாக கேட்கும்போது கூட அருணால் சொல்ல முடியல. அந்த இடத்துல ரொம்ப மனம் உடஞ்சி ஒருத்தவங்க எதுவும் திங்க் பண்ண முடியாத நிலமையில் திருப்பி வர்றாப்புல மைக்கில் விஜய் சேதுபதி ஒரு ஃப்ரெண்டுகிட்ட ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. அந்த இடத்துலையும் அவர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அடுத்த நாள் கூட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கலாம். அதை ஒழுங்காக கொடுத்தாலும் பரவாயில்ல, ரொம்ப ஹார்ஸாக தான் இருந்துச்சு அவரோட வாய்ஸ் கேட்கும்போது. ஓகே, அது அவங்களுடைய பிரச்சனை. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, ஜெஃப்ரி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்தது. ஜெஃப்ரிக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்தது அருண், சத்யா இவங்கெல்லாம் சேர்ந்து, அப்புறம் பவித்ரா, தர்ஷிகா, அப்புறம் தீபக் கூட கொடுத்துருப்பாரு. இதில் தப்பிக்கிறான் ஜெஃப்ரி. ஆல்ரெடி எப்போவுமே அவன் தப்பிக்கிறதுலாம் பயங்கரமான ஆள். நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன் சார், எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ண வேணாம் அப்படின்னு. அப்போ அருணும் சத்யாவும் ரூமில் வச்சு ஜெஃப்ரி வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க, உனக்கு நாங்கள் போடுறோம்டா ஓட்டு அப்படின்னு. அந்த பையன் ஒரு வார்த்தை கூட எனக்கு போட வேணாம், எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண வேணாம்னு சொல்லவே கிடையாது. சொல்லியிருக்கலாம்ல, அவ்வளோ பெரிய புத்திசாலி, அவ்வளோ பயங்கரமாக பேசுகிறான். அவர் 2 பேர் சொல்லிகிட்டு இருக்கானுங்க, இது சொல்லவே இல்லையே. அடுத்து என் தர்ஷிகா, பவித்ராவும் உங்களுக்கு ஓட்டை மாற்றி போடும்போது கூட சொல்லவே இல்லையே. விஜய் சேதுபதி என்ன சொல்கிறாப்புல, ஒன்னே சுற்றி அரசியல் நடக்குது அப்படின்னு. ஆக்சுவலாக இவன் தான் அரசியல் நடத்திக்கிட்டு இருக்கான். இவன் சொல்லாமல் எப்படி அவங்களுக்கு தெரியும், ஃபினான்ஷியலோ இல்லை ஃபேமிலி பேக்ரவுண்டோ இவன் சொல்லாமல் எப்படி உள்ளவங்களுக்கு தெரியும். இவன் போய் எல்லாட்டையும் சிம்பத்தி க்ரியேட் பண்ணி எல்லாட்டையும் பேசுனதுக்கப்புறம் அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, ஓகே இவன் இப்படி தான் அப்படின்னு. அவங்க சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவனுக்கு சப்போர்ட் பண்ணாமல் போனால் வேறு மாதிரி ஆகிடுமோ, வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகிடுமோ அப்படின்னு அவங்க நினச்சி இது பண்ணுறாங்க. ஆக்சுவலாக போன வாரம் ஜாக்லின் அந்த குரூப்லாம் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவனை. அன்றைக்கி பயங்கரமாக கைதட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கு அந்த பொண்ணு. என்னென்னு தெரியல, இது ஜெஃப்ரி மேலே உள்ள தப்பு தான், கண்டஸ்டன்ட் மேலே உள்ள தப்பே கிடையாது. விஜய் சேதுபதி கூட ஜெஃப்ரியை இது நீ நல்ல பிளேயரு, நல்ல ஓட்டக்காரன், மித்தவங்க உன்னைய தரைக்குறவாக ஆக்குறாங்க அப்படிலாம் கிடையாது. இவன் விவரமாக அந்த பேசியிருப்பான், அப்பா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்துடுச்சு, நம்ம நெக்ஸ்ட்டு அம்மா அப்பாலாம் உள்ளே வந்துடுவாங்க, அது வரை இருந்துடலாம் அப்படிங்கிறது இவனோட மனப்பான்மை, இவனோட ஐடியா இது. அதனால் இவன் நினச்சிருந்தா அதை தடுத்து எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணாம்னு சொல்லியிருந்தால் சிம்பிள் வேர்டில் முடிஞ்சிருக்கும். இதே விஜய் சேதுபதி சொல்லாமல் எங்கெங்கேயோ போய் யார் பெஸ்ட்டு மேனேஜரு, யார் ஒஸ்ட்டு மேனேஜரு அதெல்லாம் கேட்டு ஒரு மொக்கையான ஒரு எபிசோடை கொண்டு போய் ஒரு ஆளை வச்சே முடித்து இது பண்ணிவிட்டு போயிட்டாப்புல. பார்க்கலாம் நாளைக்கு எபிசோடு அப்படி இருக்குன்னு. சத்யா போனது ஓகே தான், டிசர்வ்டு தான். நாளைக்கு தர்ஷிகா போவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து விஷாலோட பயணம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். தேங்க்யூ.